ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வம், அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், அவர் பேசும் தெய்வம். அவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிறவர். நமக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறவர். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அனுபவம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பல விதங்களில் பேசுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட பேசும் தெய்வம். நம்மோடு கூட இடைபடுகிற ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்தை வைத்தல்ல, நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவர் திறந்திருக்கிறது பல வழிமுறைகள் இருக்கிறது. வேதத்தின் மூலமாய் பேசுவார், அசிரிய சத்தத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், வேறு ஒருவர் மூலமாய் பேசுவார், இயற்கையின் மூலமாய் பேசுவார், சம்பவங்கள் மூலமாய் பேசுவார். அப்படி ஆண்டவர் பல காரியங்கள் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுகிறதை நாம் காண முடியும். ஒரு சமயம் ஒரு 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 இடத்தில் நான் ஜெபத்தை முடித்துவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட வேண்டும். எனக்கு முன்பாக ஒருவர் புறப்பட்டு செல்லுகிறார். அப்பொழுது அவர் எனக்கு முன்பாக புறப்பட்டு செல்லும்போது அந்த வீட்டில் இருந்த ஃபிஷ் டேங்கில், அங்கிருந்த மீன் தொட்டியில் ஒரு மீன் மாத்திரம் பயங்கரமாய், அதாவது அதற்கு வாயில்லை, இருந்திருந்தால் அது பேசியிருக்கும். அது வேகமாக போய் அந்த மீன் தொட்டினுடைய இன்னொரு பகுதியில் முட்டி அது தன்னுடைய சரீரத்தை அசைத்து அட்டித்து பின்பது திரும்ப வந்து மறுபடியும் போய் முட்டி அப்படி செய்து கொண்டே இருந்தது. இதை அங்கிருந்தவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. நான் கவனித்து விட்டு அவரை சொன்னேன், கொஞ்சம் நில்லுங்க, இப்போ போகாதீங்க. அவர் சொன்ன, ஏன் பாஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க பாருங்க, இந்த மீன் உங்களை போக வேண்டாம்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது, நீங்க வெயிட் பண்ணி போங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தின மாத்திரத்தில் அந்த மீன் அமைதியாக இருந்தது. இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில ரைடு வரப்போகிறது. ஒரு பெரிய ஆபத்து அந்த கம்பெனிக்கு நேரிட போகிறது. அந்த கம்பெனிக்கு ஆபத்து நேரிட போகிறது என்பதை அந்த கம்பெனியில் இருந்த ஒரு மீன், வெள்ளை உயர்ந்த மீன், அது மிகவும் விலை அதிகம். அந்த மீனை அவர்கள் பல வருடங்களாக வளர்த்து வருகிறார்கள். அந்த மீன் எப்பொழுதுமே அது அந்த மாதிரி துள்னதெல்லாம் கிடையாது. திடீரென்று அந்த கம்பெனி ஓனர் அவருடைய அறையிலிருந்து புறப்பட்டு கீழே வந்து பார்க்கும் பொழுது அந்த மீன் அந்த தொட்டினுடைய டாப், அந்த மேலே போட்டிருக்கிற ஒரு கவர், ஒரு 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 வீடு மாதிரி ஒரு புஷன் இருக்கும், அதை உடைத்து கொண்டு, அதை அடித்து உடைத்து, அது எவ்வளவு நேரம் போராடிச்சோ தெரியாது, அடித்து உடைத்து அது கீழே வந்து விழுந்து இறந்து கிடந்தது. பல ஆயிரங்கள் அந்த மீன். அப்ப அந்த இறந்த உடனே அவர் சொன்னாரு, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிறது. அப்பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ரைடு வந்து பெரிய பல கோடி நஷ்டத்தை அவர்கள் கண்டார்கள். அதற்கு பின்பு அதிலிருந்து அவர்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி தான் வெளியே வந்தார்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு பல காரியங்களில், இயற்கையின் மூலமாய் பல காரியங்களில் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் காண முடிகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்படி என்றால் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு
அந்த பதில் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு அந்த பதில் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு அது எட்டாமல் இருக்கலாம். நான் நினைக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஒரு நன்மையும் நடக்கவில்லை. நான் ஜெபிக்கிறேன், ஒரு அதிசயமும் எனக்கு நடக்கவில்லை என்று புலம்புகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில இடங்களில், சில சபைகளுக்கு நாங்கள் போகும் பொழுது அங்கே ஜெபிக்க வருகிற பிள்ளைகள் சொல்லுகிற காரியம், எனக்கு எங்க வீட்டுக்காரரு சரியா காசு கொடுக்க மாட்டேங்கிறார், காசு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீ காசை வாங்கி என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்டா, நான் காசை பத்திரப்படுத்தி வைக்கிறேன். ஒரு அம்மா அப்படி வந்துச்சு, அது சொல்லிச்சு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் சொன்னேன், நீ சோறே ஒழுங்கா ஆக்க மாட்ற, கர்த்தர் சொல்ல சொன்னாரு, நீ உன் வீட்டுல சாப்பாடு ஆக்கி எத்தனை நாள் ஆச்சு? அது அப்படி தலையை குறைஞ்சிச்சு. ஏன்னா சோறே ஆக்குறது இல்லை. அப்ப பிள்ளைங்க எப்படி சாப்பிடுது அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு ஆள்கிட்ட சோறு, ஒரு ஆள்கிட்ட குழம்பு, ஒரு ஆள்கிட்ட தொட்டுக்கான்னு வாங்கி சாப்பிட்டு அப்படி காலத்தை ஓட்டுகிற அந்த அம்மா அப்படிதான் இருந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட சோறாக்க கேட்டா, என் வீட்டுக்காரர் காசு தரல, என் வீட்டுக்காரர் காசு கொண்டு வந்து எனக்கு நிறைய கொடுக்கணும்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நீ காசை வாங்கி என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் இல்லை, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம என்னன்னா, அத்தியாவசியமாய் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், சுகம் வேண்டும், அற்புதம் நடக்கணும், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த ஜெபங்களை செய்வதை விட்டு எனக்கு அந்த வீட்டில இருந்து எனக்கு இதை தரணும். ஒரு அம்மா ஜெப குறிப்பு அனுப்புது. எப்படி அனுப்புதுன்னா, நான் இத்தனை வருஷமா ஒரு வீட்டுல குடியிருந்துட்டேன், அவங்க திடீர்னு என்ன காலி பண்ண சொல்லிட்டாங்க, அந்த வீட்டில் நான் இதுவரை வாடகை கொடுத்ததே இல்லை, இப்போ நான் வாடகை வீட்டுக்கு நான் எப்படி போக? யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியாது, இந்த அம்மாவை தங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த அம்மாவும் தங்கி இருக்குது, இப்போ அவங்களுக்கு வீடு வேணும். அவங்க வீடு வேணும்னு சொல்லி கேட்குறப்ப இந்த அம்மா, இத்தனை வருஷம் எனக்கு கொடுத்தீங்களே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வெளியே வருமா? இல்லை, எனக்கு வாடகைக்கு நான் எங்கே வீடு பார்த்துட்டு போக, அதெல்லாம் எனக்கு கஷ்டம், இந்த வீட்டிலே நான் காலி பண்ணாமல் இருக்க என்ன வழியோ அதை நான் பார்க்கணும், அதை கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். இதுக்கு நாம ஜெபம் பண்ணணும். சிலர் இருக்கு பாருங்க, தான் புருஷன் இல்லாம வேற எவனையோ, வேற ஏதோ ஒரு மனைவிக்குரிய புருஷன், அவனை பிராக்கெட் போட்டு கரெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்காரு என் கூடயே இருக்கணும். நான் ஒரு தடவை அப்படி ஜெபிக்க அவங்க சொன்னப்ப நான் சொன்னேன், நீங்க தான் நல்லா ஜெபம் பண்றீங்களா சிஸ்டர், என்ன பிரச்சனை, ஏன் உங்க வீட்டுக்காரருக்கு என்ன? அவர் இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்க. அந்த அம்மா சொல்லுது, இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருக்க. அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, அவங்க தான் மனைவி, இது மனைவி இல்லை, இது விசுவாசி. வெளியில அவ்வளோ ஜெபம், அப்படி ஜெபிக்கிற ஜெபம் அப்படின்னு. ஆனா இது வேற ஒருத்தருடைய புருஷன். இது கரெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கு, வீட்டுல உட்கார வச்சுட்டு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, எப்படி கேட்பாரு? நான் சொன்னேன், முதல்ல நீ மனம் திரும்பணும், அவரை விட்டு நீ விலகி வெளியே வரணும். கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கணவர், உனக்கு தந்திருக்கிற குடும்பம், உனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், இவர்கள் தான் உனக்கு. அந்த அம்மாவுக்கு கோவம், நான் ஜெபத்துக்கே வரமாட்டேன். இப்போ என்ன இருக்கு, நீ உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை எப்படி கேட்பாரு? சிலர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்காம இருக்கவே மாட்டார். மறு உத்தரவு அருள் செய்வார், பதில் கொடுப்பார். ஆபத்து நேரத்தில் அவர் பதில் கொடுப்பார். அவர் உத்தரவு கொடுத்து நம்மை பாதுகாத்து, நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துவார். இந்த உறுதியை தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிற தேவன். ஏன் அற்புதம் செய்யல? சில நேரங்களில் நமக்கு அற்புதங்களை செய்யாதது போல இருக்கும். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், குறித்த காலத்துக்கு வேதம் சொல்றது, குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டது, அது தாமதிக்கும், அது முடிவில் விளங்கும். காத்திரு. இப்ப நாம தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய காரியத்திற்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை காண முடியும், அதிசயங்களை நிரப்பிக்கிறதை காண முடியும்.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சிலருடைய ஜெபம், ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உண்மையா அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சாதாரண இட்லி மாவு அரைக்கிற பிசினஸா, சாதாரண பிசினஸ். அவர் வீட்டு அவருடைய மனைவி கொஞ்சம் அரிசி உளுந்து போட்டு கொஞ்சம் அரைத்து அவர்கள் ஒரு 2 கடைக்கு போட்டாங்க. 2 கடைக்கு ஒரு 10 பாக்கெட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மாவு கொடுத்தாங்க. கொஞ்சம் தான், கொஞ்சம். பின்பு அது டெவலப் ஆச்சு. ஜெபம், அவங்க நல்லா ஜெபிப்பாங்க, குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்புறம் அந்த மாவு அதிகமாக ஓட ஆரம்பித்தோடனே ஒரு ஆளை வேலைக்கு வச்சாங்க. அவங்க வேலைக்கு வந்து அவங்க கொஞ்சம் வேலை பார்த்து அவங்க பேக்கெட்லாம் பண்ணி அந்த மாவு காலையிலையும் சாயந்தரமும் அந்த மாவு போடுற வேலையை அவங்க வீட்டுக்காரரே பார்த்து எல்லா கடைக்கும் போட்டு கடைசி என்னாச்சுன்னா, ஒரு கம்பெனி ஒரு பெரிய இடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் 4-5 மிஷின் போட்டு 4-5 பேர் வேலைக்கு வச்சு அதெல்லாம் பல இடங்களுக்கு அந்த பிசினஸ் வளர்ந்தது. ஒரு சாதாரண அளவில் ஆரம்பிக்கப்பட்டதுதான். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவரை ஆசீர்வதித்து அந்த பிசினஸ்ல இருந்தே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைகளுக்கு அவர் திருமணம் செய்ய வைத்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனா நம்ம நீதியாய் ஜெபிக்கணும், நியாயமாய் ஜெபிக்கணும். அநியாயமாய் அடுத்த வீட்டு சொத்துக்களை அபகரிக்கும்படி ஜெபம்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அடுத்த சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லி நாம என்னதான் உபவாசம் பண்ணி ஜெபம்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவாரு, அருவருக்கிற உன் ஜெபத்தை நான் அருவருக்கிறேன்னு சொல்லுவார். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமுள்ளதாய் சுகந்த வாசனையாய் இருக்கும். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள சுகந்த வாசனையாய், அவர் பிரியப்படுகிற, அவர் விரும்புகிற, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுகந்த வாசனை ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஜெபங்களை பரலோகம் கேட்டு, பரலோகம் அதை அங்கீகரித்து, பரலோகம் அதை ஆசீர்வதித்து அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்திற்கு பரலோகத்தின் தேவன் பதில் கொடுப்பா. அவர் பதில் கொடுக்கும் வரை காத்திருங்கள். அந்த பதில் சீக்கிரத்தில் உங்களை தேடி வரும். ஆமென்.